ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நைட் டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதில் வந்து A to Z ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நைட் டிரைவிங்க்கு முக்கியமான விஷயம் சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் தான். சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் வந்து எப்பயுமே வண்டியில் ரைட்டில் வரும், ஜெர்மன் காசில் மட்டும் லெஃப்ட்டில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைட் சைடில் ஒரு லிவர் இருக்கும், அதை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடும். லைட் ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள், லைட் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ப்ளூ கலரில் எரியுது பார்த்தீங்களா, இது வந்து ஹை பீமு. இந்த க்ரீன் கலரில் எரியுது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லைட். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ப்ளூ கலரில் எரிஞ்சாலே வண்டி வந்து ஹை பீமில் இருக்குன்னு அர்த்தம். இதுவே இந்த லிவர் ரைட் சைடு இருக்க லிவரை மேலே தூக்குனீங்கன்னா லோ பீமு. லோ பீம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூ கலர் லைட் எரியாது. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் வந்து கீழே அடிக்கும். அந்த முன்னாடி இருக்க டாட்டாஸில் பாருங்கள், இப்போ வந்து கீழே அடிக்குது. இதுவே நான் ஹை பீம் போடுறேன் பாருங்களேன், மேலே அடிக்கும். ஸோ இதுக்கு தான் ஹை பீமுக்கும் லோ பீமுக்கும் இருக்க வித்தியாசம். ஹை பீம் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ்லேயோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டான ரோட்டில் போகும்போது மட்டும்தான் ஹை பீம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட த்ரோ வந்து நல்லா தூரமாக அடிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 அடிக்கு மேலே அடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீமு. லோ பீம் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடிக்கு வரைக்கும் தான் அடிக்கும். எப்போ வந்து லோ பீம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, எதிரில் வண்டி வருது அப்படின்னா நம்ம லோ பீம் யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட வெளிச்சம் அவங்க கண்ணில் வந்து படாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட கான்செப்ட். இப்போ வந்து ரியல் டைமாக எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 லேனில் போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் 3 லேன், அந்த சைட் 3 லேன், இதை தான் வந்து 6 லேன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ரைட் சைட் லேனில் போயிட்டுருக்கோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லோ பீமில் போகிறதால வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. இப்போ பாருங்கள், ஹை பீம் போடுறேன், அந்த எங்கே அடிக்குதுன்னு பாருங்கள், இதுதான் ஹை பீமு. இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியணும்னா ஒரு சாதாரண ரோட்டில், அதாவது வந்து வண்டிங்க கம்மியாக இருக்க ரோட்டில் போட்டால் தெரியும். இப்போ வந்து மேலே வந்து லைட் எரியதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட வெளிச்சம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதுதான் இப்போ உங்களுக்கான கான்செப்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 லேனில் போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் லேனை வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஹை ஸ்பீடில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைட் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. மீடியமான ஸ்பீடில் போகிறீங்கன்னா சென்ட்ரல் லைனு, ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் லைனை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே லெஃப்ட் திரும்ப போகிறீங்க அப்படின்னா கூடுமான அளவுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே லெஃப்ட் வர பார்த்துக்கோங்க. என்ன தான் வந்து ஹைவேவாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்ட்டு. ஸோ வந்து முன்னாடியே வந்து நம்ம பிடிச்சிக்கிறது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ் லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம இப்போவே வந்து சென்டராக பிடிச்சிக்கிட்டோம். ஏன் நான் லெஃப்ட் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டிங்க வந்து லெஃப்ட்டில் வந்து நிற்கும் நிறைய வண்டிங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான அளவுக்கு ஹைவேஸில் லெஃப்ட்டில் போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் திரும்ப போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக லெஃப்ட் சைட் லைனை பிடிச்சிக்கிட்டோம். இப்போ வந்து இண்டிகேட்டர் போடுறோம். முக்கியமான விஷயம், இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடு மிரரை பார்க்கணும். மிரரில் வந்து வண்டி வர்றது தெரியாது, பட் ஆனால் வண்டியோட வெளிச்சம் தெரியும். அதனால் கண்டிப்பாக எப்பவுமே சைட் மிரரை பார்த்து தான் லெஃப்ட் வரணும். ஒரு சில பேர் வந்து நைட்டில் வந்து லைட் இல்லாமல் வருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து திரும்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பார்க்கிங் லைட் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி வந்து ஹசார் லைட் போடணும் அவசியம் இல்லை. ஹசார் லைட் எப்போ போடணும்னா, வண்டியில் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் ஹசார் லைட் போடணும் நைட்டில். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஃபாகு வண்டி வந்து பார்க் பண்ணியிருக்கும் போதே வந்து ஹசார் லைட்டை போட்டு நிறுத்துகிறோம். அது தப்பு. வண்டி பிரேக் டவுன் ஆனால் மட்டும்தான் ஹசார் லைட்டை போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டயர் பஞ்சர் ஆகுது, நீங்கள் டயரை கட்டி மாட்டுறீங்கன்னா அப்போ தான் ஹசார் லைட் போடணும். இதுவே நீங்கள் சும்மா நின்று ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹசார் லைட் போடக்கூடாது. வெறும் பார்க்கிங் லைட் மட்டும் தான் போடணும். அதே மாதிரி நைட்டில் ஹை பீம் போட்டால் தான் இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் போர்டு லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்டர் போர்டில் இருக்க எழுத்து வந்து ஹை பீம் போட்டால் மட்டும்தான் தெரியும். லோ பீமில் தெரியாது. ஏன்னா ஹை பீமோட வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் அடிக்கும். லோ பீமோட வெளிச்சம் வந்து ரோட்டில் அடிக்காது. லோ பீமோட வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் அடிக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் டைப்பு, நைட்டுக்காக தான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அது பச்சை கலர் எதுக்காகனா நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பச்சை கலரில் போட்டிருப்பாங்க. அதில் ஒயிட் வந்து ரிஃப்ளெக்டர். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைவேஸில் இந்த மாதிரி சென்டராக கட்டியிருந்தாங்கன்னா தைரியமாக ஹைபீம் போட்டு போகலாம். இதனால் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைபீம் போகிறதால நம்மளோட விஷன் கிளியராக இருக்கும். அதே மாதிரி எதிர் வண்டியோட வெளிச்சம் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக படாது, நம்மளோட வெளிச்சமும் அவங்க கண்ணில் படாது. இது வந்து யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி இடத்துல தைரியமாக ஹைபீம் போட்டு போகலாம். இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் வந்து லோபீம் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், மேலே இருக்க ரிஃப்ளெக்டர் போர்டு கரெக்டாக தெரியுது. இதுவே நான் லோபீம் போட்டேன்னா சுத்தமாக ரிஃப்ளெக்டர் தெரியல பாருங்கள் மேலே. ஸோ இதுதான் வந்து ஹை பீமுக்கும் லோ பீமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி கிராசிங் வந்துச்சுன்னா, ரைட் சைடு கிராசிங் இருக்குன்னா கூடுமான அளவுக்கு சென்டராக போயிடுங்க. ஏன்னா ரைட் சைடு கிராசிங் இருக்கிறதால எல்லா வண்டிங்களும் ரைட்டில் போகும். வண்டி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த சைடு இருந்து வரவங்க ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நின்று பொறுமையாக போங்க. ஸோ இந்த மாதிரி கிராசிங்கில் யாராச்சும் கிராஸ் பண்ண நின்றுட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் அவங்களை வழிவிட நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, வண்டியை ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லோ பீம் போடணும். தூரத்திலே லோ பீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இருக்காது. அப்புறம் அவங்க கிராஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றது கூட உங்களுக்கு சுத்தமாக தெரியாத மாதிரி ஆகிடும்.
அதனால நீங்க கிராஸ் பண்றவங்களுக்கு வழி விட போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தூரத்துல வண்டியை ஸ்லோ பண்ணுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்ணு கூசுறதால நீங்க வண்டி வந்து எவ்வளவு தூரத்துல வருதுன்றது உங்களுக்கு சுத்தமா தெரியாது. நெக்ஸ்ட் நீங்க லோவிங் போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு தெளிவா தெரியும் வண்டி இவ்வளவு தூரத்துல வந்துருச்சுட்டு. ஆல்ரெடி நீங்களும் வந்து வழி வரதுக்கு ரெடியா இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா ஈவன் உங்க குறுக்க வந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. ஸோ இதுதான் கைஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் விஷயம், நைட்டில் வந்து ஹார்ன் அடிக்கக்கூடாது. கூடுமான அளவுக்கு இந்த மாதிரி லோ பீம் ஹை பீம் மாற்றி மாற்றி போட்டு காட்டுங்க. இந்த மாதிரி போட்டு காட்டுறதால என்ன ஆகும்னா முன்னாடி போகிற வண்டியோட சைட் மிரரில் வண்டியோட வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகிறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம சைடு கேட்குறோம் அப்படின்றது தெரியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக வந்து வண்டி எவ்வளோ தூரத்தில் வருது அப்படின்றத சுத்தமாக கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் நைட்டில் வந்து லோ பீம் ஹை பீம் வந்து போட்டு காட்டணும். இது வந்து ஹாஸ்பிட்டல் ஜோனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்குமே பொருந்தும். எந்த இடத்துல வந்து நீங்கள் வண்டியை ஓவர்டேக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக லோ பீம் ஹை பீம் போட்டு காட்டணும். இப்போ பாருங்கள், முன்னாடி போகிற வண்டியை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண போகிறோம். வண்டி வந்து ஹை பீமில் தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் லோ பீம் போட்டு ஹை பீம் போட்டு காட்டுறேன். முன்னாடி வந்து பேரிகார்டு வருது, அதனால் வந்து நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல அவசரப்படக்கூடாது எப்பயுமே. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஓவர்டேக் பண்ணிட்டோம், நம்ம வண்டி மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்துல ஏதோ கிராசிங் இருக்குது அப்படின்றதுக்காக தான் பேரிகார்டு வச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேரிகார்டு வைக்குதுன்னா சும்மா ரீசன் எல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பேரிகார்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவசரப்படாதீங்க. அதே மாதிரி முக்கியமாக கட்டிங் இருக்க இடத்துல வந்து அவசரப்படாதீங்க. ஈவன் தோ காலியாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து போகிறவங்களும் கட் பண்ணுவாங்க, அந்த சைடு வரவங்களும் கட் பண்ணுவாங்க. இது சென்டரை வந்து கட்டாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க காரு டூ வீலர்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லாரி நிற்குது, எனக்கு லாரி தான் தெரியுது, ஆனால் லாரிக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி ஓட்டணும். அதாவது எப்படி ப்ரிடிக்ஷன்னா, ஈவன் தான் அங்கே லாரி நிற்குது, யாருமே வரலனாலும் அங்கே யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். நீங்கள் சொல்லலாங்கன்னா யாருமே வரல ப்ரோ, நம்ம மெரிக்கலான்ட்டு வரல. பட் ஆனால் 99% வர மாட்டாங்க. சப்போஸ் 1% வந்துட்டாங்கன்னா அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் கட்டை. இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா செம்மைட்டாக இருக்குது. இந்த கட்டைக்கு அந்த சைடு வந்து வர டூ வீலர் நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் ஒரு கட்டிங்கில் அந்த சைடு யாராச்சும் ஒருத்தன் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் வந்து ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி சென்டராக வந்து கட்டை கட்டி இருக்க இடத்துல கூடுமான அளவுக்கு ஓப்பனிங் இருந்தால் ஸ்லோவாக போங்க. வந்து அங்கே யாருமே இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து இந்த சைடு வண்டி வருதான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஹைட்டுக்கு இந்த கட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த சைடு நம்ம வண்டியும் சுத்தமாக தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு ஓட்டணும் guys. நைட்டில் வந்து ஜஸ்ட் ஹெட்லைட்டை போட்டு ஓட்டுறதுன்றது கிடையாது. நைட்டில் வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி விசிபிலிட்டி கம்மியாக இருக்கோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அசம்ஷனில் கொஞ்சம் எப்படின்னா குத்து மதிப்பாக தான் வருவோம். ஸோ அதனால தான் நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு கிளியராக விசிபிளாக இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கான டிப்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். அதே மாதிரி நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளங்க வந்து தெரியாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பள்ளம் வந்து ரோடை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாம் பிளாக்காக தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு இந்த சைடு இந்த ரோட்லேருந்து அந்த சைடு போகுமே தவிர பள்ளத்துக்குள்ளே இறங்கி காட்டாது. பகல்லனா நம்மளுக்கு வந்து வெளிச்சம் படுறதால வந்து நல்லா தெளிவாக தெரியும் அந்த இடத்துல ஏதோ பள்ளம் இருக்குது. ஆனால் நைட்டில் அப்படி தெரியாது. இப்போ பாருங்கள், அந்த எட்ஜில் வந்து பள்ளம் வருது, அந்த வண்டி பிரேக் அடிக்குது பாருங்களேன், அங்கே பள்ளம் வருது. ஆக்சுவலாக இது வரைக்கும் அந்த பள்ளம் நம்மளுக்கு தெரியல. நான் ரெகுலராக ஓட்டுறதால அந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு நான் ரைட்டில் வந்துடுறேன். பட் ஆனால் நைட்டில் வந்து பள்ளம் இருக்குது சுத்தமாக தெரியாது கைஸ். நீங்கள் டிம்மு அதாவது வந்து லோ பீம் போட்டால் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் லோ பீம் போட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கூடுமான அளவுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக ஓட்டாத ரோட்டில் புதுசாக போகிறீங்கன்னா ஸ்லோவாகவே போங்க. ஸ்லோ இந்த சென்ஸ் வந்து ஒரு 80 ஒரு 70 இது வந்து மீடியமான ஸ்பீடு. ஏன்னா எங்கே பள்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு சென்டர் பள்ளம் வரும், அது சுத்தமாக தெரியுங்க பாருங்க, எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது ரோட்டில். ஆனால் உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுதான் தெரியல. இந்த ரோடு ஃபுல்லாக பள்ளம் தான், ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்குனால வந்து பள்ளம் வண்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரெகுலராக வரதாலும் நல்லா தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே ஜேசிபி போதுங்களா, அந்த இடத்துல ரோட்டில் பெரிய பள்ளம் இருக்குது, பேரிகார்டு வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேரிகார்டில் ரிஃப்ளெக்ட் இருக்காது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ரோட் கண்டிஷன் வந்து இப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஓட்டிக்கணும். நம்ம வந்து அடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம போயிட்டு இறங்கி இந்த இடத்துல ரிஃப்ளெக்டர் இல்லை, இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லாஸ் நோ நம்மளுக்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டுங்க. அதே மாதிரி நிறைய வண்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சரி பிரேக் லைட் வந்து எரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ரோட் கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் ஒவ்வொரு வாட்டி விடும்போதும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் டைப் பண்ணுறதால அந்த ஃபிலமெண்ட் வந்து ஷேக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கொட்டிடும். என்னதான் அவங்க பார்த்து வச்சிருந்தாலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ண முடியாது. அவங்களாம் இறங்கி போய் பார்த்து இல்லை யாராச்சும் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள் லைனாக லாரி நிற்குது. நான் அதனால தான் சொல்லுவேன், லெஃப்ட்டில் வந்து கூடுதலாக வரக்கூடாதுங்க. பாருங்கள், நான் லெஃப்ட் போய் காட்டுறேன். அந்த லாரி நிற்கிறது நான் ஹை பீம் போகிறதால தான் தெரியுது. இதை நான் லோ பீம் போடுறேன், ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன், சுத்தமாக தெரியாது.
கூடுமான அளவுக்கு நைட்டில் லெஃப்ட்டில் போகிறத வந்து தவிர்த்துக்கோங்க கைஸ். அதே மாதிரி நைட்டில் யாராச்சும் வந்து லிஃப்ட் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு லிஃப்ட்லாம் கொடுக்காதீங்க நைட்டில். நம்ம நினைப்போம் நம்ம யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு, அப்படிலாம் கிடையாது. முக்கியமாக ஹைவேஸில் யாராச்சும் கை காமிச்சு லிஃப்ட் கேட்டாங்கன்னா லிஃப்ட்டே கொடுக்காதீங்க. அது நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு நடக்குது கைஸ். லிஃப்ட் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னு நினச்சி லிஃப்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் நிற்கிறாங்க, பட் ஆனால் கூட வந்து 4-5 பேர் ஓடி வந்துடுறாங்க வண்டி நிறுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிடிங்கிட்டு அனுப்புறதா சொல்லி லேட்டஸ்ட்டாக நிறைய நியூஸ் வருது. அதனால் குடும்பமான அளவுக்கு நைட்டில் தெரிஞ்சவங்க யாராச்சும் கை கட்டினா நிறுத்துங்க. தெரியாதவங்க யார் கை கட்டினாலும் தயவுசெய்து நிறுத்தாதீங்க. அதுவும் தெரியாத பிளேஸில். ஏதாச்சும் ஒரு நல்ல காட்டு வழியில் போகிறீங்க, நடுவில் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, அப்போ யாராச்சும் கை காட்டி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்தி யாரையுமே ஏற்றிக்காதீங்க. இது தேவையில்லாத ரிஸ்க்கு. அப்புறம் முக்கியமான விஷயம், நைட்டில் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போடுங்க. ஏன்னா இண்டிகேட்டர் போட்டால் தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணுறோன்றதே தெரியும். ஏன்னா பின்னாடி வர வண்டிங்களுக்கு வந்து நம்ம வண்டி தான் தெரியுமே தவிர நம்ம எந்த லேனில் போகிறோம் தெரியாது. நைட்டில் லேன் விசிபிலிட்டியும் இருக்காது. லேனில் ரிஃப்ளெக்டர் ஒட்டி வச்சுருப்பாங்க, பட் ஆனால் அது அந்த அளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குமானா இருக்காது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட்டில் ஓட்டுறவங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா எப்படி ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் ஓட்டணும் கைஸ். ஒரு லேனை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் என் ரைட் சைடு ஒரு லேனை பிடிச்சிக்கிறேன். கரெக்டாக அந்த லேன்லேயே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக ரோடை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். லேன்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. நைட்டில் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைனா நம்ம ஓட்டுறவங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து 2 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து முன்னாடி போகிற வண்டியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறது. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி டயர் வந்து எங்கெல்லாம் பள்ளத்தில் இறங்குது அப்படின்றத பார்த்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஓட்ட முடியும். 2வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறது. லேன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அந்த லேனே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம ரோடை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சப்போஸ் லேன் இல்லைனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வண்டி முன்னாடி போதா அந்த வண்டி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்படி தான் கைஸ் நைட்டில் ஓட்டணும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தெல்லாம் வந்து போக போக பார்ப்போம். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.